ஸ்மார்ட் ஆல்பம் லேட்டஸ்ட் வெர்ஷன் வித் ப்ரீமியமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஆட்டோ பைலட் மோடு, கலர் கரெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎஸ்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், டோட்டல் ஃபோட்டோ வந்து பாருங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். 113 ஃபோட்டோ இருக்குது. இது வந்து ஆட்டோ பைலட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சீட்டு வந்து குயிக்காக பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 13 சீட் கொடுத்துட்டு ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறேன். எத்தனை, அதாவது ஒரு சீட்டுக்குள்ளே எத்தனை ஃபோட்டோ அடுக்கணும்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா 8லேருந்து 10 ஃபோட்டோ. இந்த 13 சீட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் அந்த சம்திங்காக ஆகும். இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதான் பாருங்கள், வித்தின் செகண்டில் அது கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் ஏதாவது ஆல்டர் பண்ணணுன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அது ஒரு டுட்டோரியல் மாதிரி காமிக்கும், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது இண்டிகேட் காமிக்கும். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது டெம்ப்ளேட் இதில் எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்கல சேஞ்ச் பண்ணணுன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும், மாற்றிக்கலாம். எனக்கு இந்த ஃபோட்டோஸ் ஏதாவது சேஞ்ச், அதாவது நீங்கள் இந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதை தான் நீங்கள் ஆல்டர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனெல்லாம் நீங்கள் ஆல்டர் பண்ணணுன்னா ஷிஃப்ட் ஆல்ட் எதுவும் பிடிக்க வேண்டியதில்லை. டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஜஸ்ட் மவுஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் எதாவது சேவ் பண்ணாலும் மேலே சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ராப் பண்ணும்போது வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லா சீட்டுமே உங்களுக்கு கடகடன்னு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஒரு சீட் பேக்ரவுண்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஸ்டைல் ஓகேன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக வந்து பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுங்க. விட்டுட்டு ஃபோட்டோஷாப்பில் நம்ம லேயர் வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது முன்னாடி போயிடும். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரோக் கொடுக்கணுனாலும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும், அங்கே நீங்கள் கொடுத்துட்டு கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டெக்ஸ்ட் மாதிரி ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கட்டிங் இமேஜை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. சேவ் டேட் மாதிரி கொடுத்துருக்க டைட்டில் இதெல்லாமே பிஎன்ஜியாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்மோர் கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜேபிஜி எடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு ஏதாவது நீங்கள் ப்ரூஃப் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ப்ரூஃப் கொடுக்கும்போது மட்டும் இந்த செட்டிங்ஸ்லாம் குவாலிட்டி கம்மி கொடுத்துக்கங்க, அப்போ தான் எம்பி கம்மியாக வரும். பிஎஸ்டியாக எடுத்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிரும். குயிக்காக பண்ணிக்கலாம், ப்ரீமியமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப லுக்காக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஹைலைட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஃபுல் வீடியோ நம்ம சேனல்லேயே இன்னொன்று போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள்.